ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு ஃபுட் அண்ட் பியாண்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெசிபி போடுங்கன்னு. நான் வீக்கெண்ட் தான் பண்ணேன், சரின்னு வீடியோ எடுத்தாச்சு. காஸ்கோவில் வாங்குகிற ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அங்கே ஆர்கானிக் ஒன்ஸே நான் கிடைக்கும், அங்கே தான் வாங்குறது. ஜிஞ்சரை ஃபஸ்ட்டு ஸ்கின்னை பீல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணிக்கோங்க, கிரேட்டர் வச்சு ஒரு அந்த பீலர் வச்சு. நான் இங்கே ஒரு 152 கிராம்ஸ் கிட்ட வந்துச்சுங்க ஜிஞ்சர் எடுத்திருக்கேன். அதே குவான்டிட்டிக்கு நான் கார்லிக்கும் எடுத்து நான் வச்சுருக்கேன். இப்போ ஜிஞ்சர் நான் 152 கிராம்ஸ் எடுத்த மாதிரி அதே அளவுக்கு நான் வந்து கார்லிக்கும் எடுக்கணும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பீல் பண்ணி இந்த ஸ்கின்னெல்லாம் தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் மெஷர் பண்ணுறேன். மெஷர் பண்ணும்போது அரௌண்ட் 153 கிராம்ஸ் கிட்ட வந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஈக்குவல் குவான்டிட்டி தான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நான் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கிரைண்ட் தான் பண்ண போகிறேன். கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி இருக்கனால மிக்ஸி ஜார் வந்து சின்னது, அதனால் பேட்சாக தான் நான் கிரைண்ட் பண்ண போகிறேன். ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒரு 1/4 கப் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிட்டு கிரைண்ட் பண்ணுங்கள். நல்லா பியூரி மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இல்லை நீங்கள் சால்ட்டோ மஞ்சத்தூளோ இல்லாட்டி லெமன் ஜூஸ் ஒரு ஆசிட் வினிகர் எதுவுமே போட தேவையில்லை. ஜஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி பியூரியாக வந்துட்டு ஈக்குவல் குவான்டிட்டிஸில் கிரைண்ட் பண்ணி வைக்கணும். அவ்வளோதாங்க, சிம்பிளாக முடிஞ்சுது. இதே மாதிரி மீதி இருக்கிற ஜிஞ்சர் அண்ட் கார்லிக்குக்கும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சுது. அவ்வளோதாங்க, இருக்கிற எல்லா ஜிஞ்சர் அண்ட் கார்லிக்கும் நான் கிரைண்ட் பண்ணிட்டேன். கொஞ்சோண்டு வாட்டர் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை வந்து நான் ஒரு 3 கிளாஸ் பாட்டிலில் நான் வந்து சேவ் பண்ணி குட்டி குட்டி கிளாஸ் பாட்டிலில் நான் சேவ் பண்ணி வச்சாச்சு. இது ஒரு 1 to 2 வீக்ஸ் இருக்கும், நல்லாவே இருக்கும். எந்த ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் கலர் க்ரீனிஷாக மாறலாம். ஸோ அது வந்து கெட்டு போச்சோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்களா?